கவனிங்க இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு if in a PN junction a square input signal of 10 volt is applied. Okay, so 10 volts input signal square input கொடுத்துருக்கான் is applied. ஸோ அந்த இன்புட் வந்து ஸ்கொயராக இருக்கிறது அவன் இதை தான் மீன் பண்ணுறான். இப்படி மேலே ஏறி இறங்குறது அவன் ஸ்கொயர் இன்புட்னு சொல்லி மீன் பண்ணியிருக்கான். இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து -5 வோல்ட், இது வந்து என்னது +5 வோல்ட், இது வந்து என்னது -5. ஸோ டோட்டலாக இதை கொடுத்துருக்க இன்புட்டை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இது -5, இது +5, இது வந்து -5. இப்போ என்ன கேட்குறான், இந்த சர்க்கியூட்டில் போடும்போது அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். திஸ் இஸ் த சர்க்கியூட் கிவன். இந்த சர்க்கியூட்டை அவுட்புட் அக்ராஸ் RL அதையும் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ இது அக்ராஸ் இட் என்ன அவுட்புட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஃபஸ்ட்டு -5க்கு பார்க்கலாம். ஸோ -5னா சர்க்கியூட் எப்போவுமே வந்து இதுதான் கொடுத்துருக்க சர்க்கியூட் கரெக்டாக. டயோடு ஒரு ரெசிஸ்டரு, டயோடும் ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, அவுட்புட் வந்து இது வழியாக நம்ம எடுக்கிறோம் RL வழியாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து -5 இருக்குது. -5 இருக்குன்னா என்ன அர்த்தம், எப்போவுமே கீழே தான் என்னவாக இருக்கணும், -5னா பாசிட்டிவ், மேலே என்னவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். இது வந்து -5 வோல்ட்டை எப்போவுமே கீழே பாசிட்டிவ் தான் போடணும், மேலே வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ கீழே பாசிட்டிவ்னால நெகட்டிவ் வந்து பி சைடோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நெகட்டிவ் வந்து பி சைடோட கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் பாசிட்டிவ் வந்து என் சைடு. ஸோ அப்போ இது என்ன பயாஸ், இது ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ நடக்குமா இங்கே, நோ கரண்ட். ஸோ ஐயோட வேல்யூ இது வழியாக கரண்ட்டே போக முடியாது. ஸோ கரண்ட் வில் நாட் ஃப்ளோ த்ரூ திஸ், நோ கரண்ட் த்ரூ RL. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இட் ஆல்சோ வில் பி வாட், 0. ஸோ -5 அப்போ அவுட்புட் என்னென்னா 0, -5 அப்போ அவுட்புட் என்னது 0. இப்போ அடுத்து we will move on to the next. இப்போ வோல்டேஜ் வந்து எவ்வளோ, +5. ஸோ +5னா ரெண்டாவது கேஸில் என்ன வரும், கமான் மேலே என்ன போடணும், நான் -5னா கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேலே என்னது +5ன்னு வருது, அப்போ என்ன வரணும், மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். இது வந்து இப்போ என் சைடில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு, என் சைடில் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் இந்த சைடு கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் இந்த சைடு கனெக்ட் ஆகிருக்குனால இது இஸ் கோயிங் டு பி வாட், ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னால் எப்படி ஆக்ட் ஆகும், இது எப்படி எழுதணும், இது வந்து ஒரு எம்டி ஒயராக ஆக்ட் ஆகுது டயோடு. ஓகே, ஸோ மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் 5 வோல்ட்டு. அப்போ கரண்ட் எவ்வளோ இருக்கும் இது வழியாக, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் அவுட்புட் ஷுட் ஆல்சோ பி வாட், 5 வோல்ட்டு தானே. ஸோ த ஆன்சர் வில் பி வாட், இனிஷியலாக ஒரு அவுட்புட்டும் கிடையாது. ஓகே, -5 இருக்கும்போது அவுட்புட் கிடையாது, ஃபைனலாக இருக்க அவுட்புட் வந்து +5 மட்டும்தான். எஸ் ஆர் நோ, மேலே பாசிட்டிவ் கீழே என்னவாக இருக்குது, நெகட்டிவாக தானே இருக்குது. அப்போது பாசிட்டிவ் +5, இந்த -5 வராது. ஓகே, இங்கே கரண்ட் கோஸ் ஃப்ரம் மேலேருந்து கீழே, அப்போ அது பாசிட்டிவ், கீழேருந்து மேலே போச்சுன்னா என்னது நெகட்டிவ். ஸோ மேலேருந்து கீழே வரனால பாசிட்டிவ் +5 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதேமாதிரி வேறு ஏதாவது டவுட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த கொஷினையும் நம்மளோட டெய்லி ப்ராப்ளம்ஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அதில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பாய்.